ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமான கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிருபலமாகாத இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை ஆண்டவரே அப்பா, தோ ஆவியானவரே ஓய்வு நாள் ஆண்டவரே, உமக்கு உகந்த நாளாய் இருக்க கர்த்தாவே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா அங்கீகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து துதிக்க கர்த்தாவே நீர் கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆராதனையில ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஆராதனை நடத்துகிற அப்பா உம்முடைய மகளை உம் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இடைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாவுல நீர் இடைப்படும் ஆவியானவரே. அப்பா, ஓ ராஜாத்தி ராஜாவே, ஒரு வல்லமையான ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல ஆவியானவரே, இந்த சபை நீர் மூடிக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, ஓ நல்ல தகப்பனே அப்பா, உம்மையாய் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே அப்பா, ஆராதனை அப்பா உம்மை கண்டடையத்தக்க கர்த்தாவே நீர் கிருபை அளிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, தேவ வார்த்தைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவ வார்த்தையை கொண்டு வருகிற அப்பா உம்முடைய தாசனின் கரத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மறைத்து நீ இடைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருப்புள்ள பட்டியுமா இருக்குது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஆற்றுகிறதும் தேற்றுகிறதும் அரவணைக்கின்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. கேள்விக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறதா ஆவியானவரே. அப்பா, ஓ நல்ல தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் அப்பா, எங்களோடு நீ இடைப்படுகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவர். அப்பா, இந்த சபை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீ உம்முடைய கிருபையினால் வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த சபை முழுவதும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆவியானவரே. அப்பா, ஓ வல்லமையின் ஆவியானவரே அப்பா, இறுதி வரைக்கும் உம்முடைய வழி நடத்தல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சாட்சிகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆவியானவரே. அப்பா, கொடுக்கிற காணிக்கையிலும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, வீடு திரும்பும் பொழுது அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆவியானவரே. அப்பா, ஓ தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இடைப்படுகிற தேவனே அப்பா நீரே ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆவியானவரே. அப்பா, ஹalleluya ஹalleluya ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீசஸ் ஹalleluya. அப்படியே ஜெபசிலே இருப்போம். ஹalleluya, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறோம் ராஜா. தேவன் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுவே வந்தவர்கள் அதுவே வெறுமையாய் திரும்பக்கூடாது ராஜா. அப்பா, ஒரு அபிஷேகித்த ஆராதனை, ஒரு வல்லமை ஆண்டவரே
ஹalleluya. நன்றி அப்பா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்தீங்க? முதல்ல கண்ணை மூடி ப்ரே பண்ணும்போது, ஜெபிக்கும் போது இந்த இடம் வந்து எம்டியா இருந்துச்சு. தேவன் தண்ணியை ஊத்துனது போல ஜனங்கள் நிரம்பி இருக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. தேவன் இந்த இடத்துல வந்தா கவலை கஷ்டம் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருங்க. அலங்கார வாசலுக்குள் வந்திருக்கிறோம். ஆமென். இது என்னது? அலங்கார வாசல். ஆமென். இந்த அலங்கார வாசலுக்குள்ள ஆடி பாடி சந்தோஷமா தேவனை துதிச்சு நம்ம மகிழ போறோம். ஆமென். உற்சாகமா அந்த பாடலை பாடுவோமா? Amen.
Hallelujah.
ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர். அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே ராஜா, உம்முடைய சிறகாலைகளை மூடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நீர் வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே ராஜா. எங்களுடைய பாதம் கல்லி விடாத படிக்கு நீர் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் அநேக சூழ்நிலையில தடுமாறலாம் ஆண்டவரே ராஜா. அப்பா அந்த தடுமாற்றம் ஆண்டவரே ராஜா நிரந்தரம் அல்ல ஆண்டவரே ராஜா. என் தேவன் நீர் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தர் ஆண்டவரே ராஜா. நீர் எங்களை மகிமையாய் வழி நடத்துவீர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே நன்றி அப்பா. பிதாவே அப்பா, எங்களோடு நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட நடக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இன்றைக்கு தேவன் நீர் போஷித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. அப்பா இந்த நாளை நீர் மகிமையாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா உலையான சேற்றிலிருந்து ராஜா எங்களை நீர் தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே ராஜா. அப்பா கண்மணியை போல் மாற்றி வச்சிருக்கிறீங்க ராஜா, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே ராஜா. நன்றி ஆண்டவரே அப்பா ராஜா, நன்றி. அப்பா அவரை கூப்பிடுவோம், அப்பா அவரை கூப்பிடுவோம். நம்மளுக்கு வேற எந்த வார்த்தையும் இல்லை. அப்பா அவரை கூப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக அவர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா.
மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவின் அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவின் அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவின் அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவின் அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அம்மா பிதாவே, பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகள மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையில் வீட்டிற்கும் மகா பரிசுத்தரே. அப்பா, இது இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படிக்காக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே உம் சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கும்படிக்காக ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனிலும் பெரியவரையும் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சரி, பின்னால் இருக்கவங்க முடிஞ்ச மண்ணுக்கு வந்துருங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளியே ஒரு மழையா இருக்கு. இருந்தாலும் கர்த்தர் சன்னிதியில் தேடி வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அரவிந்த் மண்ணுக்கு வந்துடலாம் ஐயா, மண்ணுக்கு வந்துடலாம். சரிங்களா? வந்துருங்க. அபி ஒரு சார் மண்ணுக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் தேவனாவிய இடைபடுகிறவராக இருக்கிறார். சரி, ஹல்லேலூயா. சரி, இந்நாளிலும் கூட நம்ம கர்த்தர் வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்போதும் நல்லா இருப்பதற்கு அவருடைய பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இந்த பூமியில் கடந்து போகிற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் நம் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், பராமரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் பேச ஒரு காரியம் இருக்குது, ஒரு தலைப்பு. அதாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைப்படி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ அரவிந்த் இருக்குன்னா அரவிந்த் தான், அவர் வழியே இல்லை. சரி, அரவிந்த் யாருன்னு கேட்டால், அரவிந்த் நீ யார் நார்மலாக கேட்குறேன். ஒரு மனுஷன். ஓகே, வேலை நம்ம ஐடென்டி ஒரு லோரி டிரைவர், இல்லைன்னா கிராட் போட்டுவேன், அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி. மரியாக்கா, நீங்கள் யாருங்க சொல்லுங்க. வேலை அவ்வளோதானே, டக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லியா? டைட்டஸ்க்கு பிரியமுள்ள அம்மா. அப்படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. இப்போ அதே ஐடென்டிட்டி தான் எங்களுக்கு வந்து வார்த்தையை வருது. இப்போ உலகத்தில் பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தா அரவிந்த் ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, அப்படி கேட்டுட்டு போனோம்னா நம்ம டிரைவர்ஸ், நம்ம யாருன்னா நான் லோரி டிரைவருங்க, இந்த வேலை செய்யணும். நம்மளோட வேலையை வச்சோ நம்மளோட பின் பேக்ரவுண்ட் வச்சு நம்ம அடையாளம் படுத்துவோம். சரிங்களா? இப்போ ஜெய் கேட்டுட்டாலும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆமாவா? சரியா? ஆனால் இப்போ உள்ள கேள்வி என்னன்னா, இங்கே ஒரு கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதுதான் கேள்வி. சரிங்களா? இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார். முதல்ல நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை இது வந்து
உலகத்தோட எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி பதில் அதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். இது ஒரு உண்மையான காரியம் தானே. நான் புதுசா ஏதோ ஒரு டைரக்ஷன் பண்ணி வரல. ஓகே, எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. முதல்ல எப்படி எப்படிச்சா கிறிஸ்துவுக்குள் யார் அப்படி சொல்லி வந்துச்சு. ஆனா அதை நம்ம நிதானித்து பார்க்கும் பொழுது நாம், ஏன்னா நமக்கு இருக்க நம்ம எல்லாம் ஒருத்தா இருக்கல, அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்று ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இப்போ நம்ம வெளியில் ஐடென்டிஃபை வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியறதுனால நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் கண்மலையா இருந்து நம்மளை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்து ஒவ்வொரு காலத்தையும் வழி நடத்த வருகிறார். அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்று அறிந்து கொள்வது நீ மிக நல்ல காரியமா இருக்கு. ஆமென். பத்தியமாக நீங்களும் முன்னுக்கு வந்திருக்காங்க. சரி, வயசானவங்க பின்னால் உட்காரலாம், பரவாயில்ல. சரி, அல்லேலூயா. சரிங்களா? இப்போ எனக்கு எடுத்துக்கிட்ட முதல் கேள்வி, இப்போ நம்ம முதல்ல கேட்ட மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அவங்க ஐடென்டிஃபை, சரியா? இப்போ உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்று எப்படி உங்களுக்கு தோணுது? மகன், நீதான் சிக்கிருக்க, சொல்லியா? உனக்கு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று நம்புறேன். தெரிஞ்சு சொல்லலாம், தப்பு கிப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏசோட பிள்ளை. ஓகே, கருத்து ஆசீர்வதிப்பா. ஏன்னா முதல் பாயிண்ட் நான் அதான் வச்சிருக்கேன், சரியா? இப்போ அடுத்தது இருக்கிறது என் லெஃப்ட் சைடில் ரஜி இருக்காரு. ப்ரோ, நம்ம லைஃப்ல கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று என்ன ஃபீல் பண்றீங்க? இது சரி தவறு அப்படின்னு இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணிருக்கும்ல. உங்களுக்கு ஃபீல் பண்ணது தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நான் யார் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? ஏதாவது சொல்லலாம். அவரோட பிள்ளை. நம்மளுக்கு இது உண்மை. இது அவர் சொன்னது இது எல்லாமே உண்மை. ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்கும்போது முதல் அடையாளம் என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு என்ன பண்றாருன்னா அவரை பிள்ளையாக அழைக்கிறார். சரிங்களா? சரி, போட்டிருக்கா பைபிள்ல அப்படின்னு கேட்டுறாதீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. நம்ம அதை படிச்சுட்டு அந்த வசனம் மூலியமா நான் போவோம். ஜான் சாப்டர் 1 verse 12. தமிழ் எடுத்தவங்க படிக்கலாம், இங்கிலீஷ் எடுத்தவங்க படிக்கலாம். சரிங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஆமென். கொஞ்சம் உற்சாகமா நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா வருவேன். இல்லைன்னா நானும் கூட அப்படியே ஆயிடுவேன். ஏன்னா மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, எல்லாத்தையும் காயிட்டு. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு காரியம் சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று முதல் ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்தின் சாட்சியின்படி கர்த்தர் சொன்னபடி நம்ம யாருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள நாம் அவரோட பிள்ளையா இருக்கிறோம். எப்படி பிள்ளையாக்கப்பட்டோம்னா அந்த வசனத்தின்படியே பார்க்கும் பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால், அதாவது மூளை, போன வாரம் பாஸ்டர் பேசினார்ல, மூளைக்கு தலைகள், அதாவது பிரோஜனமற்றவர்களாக இருக்க உலகத்தில் காணப்பட்ட நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால நாம் யாரா இருக்கணும்? இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப உலகத்துல இப்ப எனக்கும் பிள்ளைங்க இருக்கு, 3 பிள்ளைங்க. அதாவது அறிவின் கல்யாணம் பண்ண இப்போதைக்கு பிள்ளை இருக்காரு. ஆனா உங்க அப்பாவுக்கு நீ பிள்ளை, ஆமாவா இல்லையா? ஏன் இந்த பிள்ளைன்ற ஒரு அதிகாரம் வேதத்தில் கொடுத்து படிச்சுன்னா, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே யாருக்கு போய் சேரும்? தன் பிள்ளைக்கு போய் சேரும். அதாவது என்னோட குணம் என் பிள்ளைக்கு போய் சேரும், என்னோட ஆஸ்தி என்னோட போய் சேரும், நான் செய்கிற என்னோட ப்ரொஃபஷனலாக காணப்படுகிற எல்லா காரியமும் என் பிள்ளையுடையது. அதனால தான் கிறிஸ்து என்ன சொன்னார்னா, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா 2 காரியம் அழகா நடக்குது. பிள்ளைகளாவது அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடுறோம். எப்படி விடுறோம்னா கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால பலவீனங்கள் நீங்குது, போராட்டங்கள் நீங்குது. அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஏற்றுக்கொண்டதை விட்டு நம்ம பிள்ளையாக மாற்றுறார். அவர் பிள்ளையாக மாற்றப்பட்டது எங்க வருதுன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுதுதான் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னாங்க, ஏன் இந்த வசனம் எடுத்தேன்னு சொன்னா கூட எனக்கு ரொம்ப நிறைய ஒரு ஃபீலிங் குள்ள இருந்துச்சு. நாம எல்லாம் கடந்து போகிற ஒரு சில வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நம்ம ரியலைஸ் பண்றதை விட்டுறோம். நம்ம எல்லாம் காலங்காலமா சபைக்கு வரோம், நம்ம நிறைய காரியம் கடந்து போறோம், ஊழியம் செய்யறோம். ஊழியம் செய்யறது நம்ம இங்க விடுக்கு பேசுறதுனாலயோ இங்கிட்டு வர்ஷிப் பண்றதுனாலயோ அப்படி இல்லை. ஊழியம்ன்றது நாம் கிறிஸ்துவுக்காக செய்யப்படுற ஒவ்வொரு காரியமும் அது ஊழியத்தில் அடங்குது. அங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்ற ஒரு காரியமா இருக்கனால அது கிறிஸ்துவினுடைய ஊழியங்களா இருக்குது. சரிங்களா? முதல் பிள்ளை என்ற ஒரு காரியம் நம்ம சொல்லி கிளியர் பண்ணிடுறோம். உங்களுக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, அவருடைய வழிகள் நாம் பின்பற்றும் பொழுது அவர் நம்ம என்ன கூப்பிடுறாருன்னா
நம்மளை பிள்ளையாய் கூப்பிடுறாரு. ஏன் இந்த பிள்ளையாய் கூப்பிடுறாருன்னா, உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு வாழப்பட்டதுனால எனக்கு ஒன்று கிடைச்சிது. அவரை பின்பற்றனால எனக்கு பிள்ளையா கிடைச்சிச்சு. எப்படி பின்பற்றனா, அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நான் பின்பற்றனால அவர் என்னை என்ன அடையாளம் பண்ணி கூப்பிடுறாருன்னா, என்னை அவர் பிள்ளையா கூப்பிடுறாரு. ஏன்னா உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்து நல்லவன் கெட்டவன் கீழ்பட்டவன் உயர்ந்தப்பட்ட சொல்லி இருக்கும் பொழுது, கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவர் அன்புள்ளவரா வந்து, அவர் அதிசயம் செய்கிறவரா வந்து, அவர் காப்பாற்றுகிறவரா வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் பிள்ளையா நம்ம ஏற்றுக்கொண்டாரு. ஏன் சொல்றேன்னா, அவர் பிள்ளையா இருப்பதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு தகுதி கிறிஸ்து கொடுத்துருக்காரு. ஏன்னா உலகம் நம்மளுக்கு கொடுக்காது. உலகம் வந்து நம்மளுக்கு எவ்வளவுக்கு அவளை கீழே கொண்டு போக முடியுமோ அவ்வளவுதான் கொண்டு போவோம். ஆனா கிறிஸ்து என்ன பண்ணா, ஒரு சேஃப் கொடுத்தாரு. ஏன்னா இப்ப நான் திருப்பி இந்த பிள்ளையோட காரியத்தை கொஞ்சம் தோணுன்னு சொல்லிடுறேன். இப்ப இவனோட பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பழகுவோம். வச்சுக்கோமே, இப்போ மகினா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், இப்போ அண்ணன் உங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, ஆமாவாள் என்ன, ஓகே. இப்போ நம்ம கேட்குறப்ப யாரோட மகன், இன்னாரோட மகன் சொல்றப்ப ஓகே நம்மளுக்கு தெரியும். அதுதான் அந்த பிள்ளையோட அதிகாரத்தை கருத்து நமக்கு கொடுத்துறாரு. ஏன்னா நம்ம யாரோட பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை. நம்ம இன்னார் யாரு, நமக்காக ஜீவனை கொடுத்து சிலுவை சுமந்து மறுநாள் 3ஆம் நாள் உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனாலே உலகம் அதிரத்தக்க ஒரு வல்லமை உள்ளது. அந்த வல்லமையோட பிள்ளை தான் நம்ம பிள்ளை என்று நம்ம பார்க்கபடி சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். இதே நம்ம சொல்றது இங்குள்ள ஒரு மந்திரியோட பிள்ளையா இருந்துச்சுன்னா எவ்வளவு வேல்யூ, புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் அதை விட இன்னும் வேல்யூவாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்க அது உண்மை. நீங்க வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு பிள்ளையா கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாங்கன்னா, அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? என்ன சங்கரி பிள்ளைன்னு போயிட்டு இருக்க ராஜா கொண்டே அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா நம்ம வேதத்துல வந்து அப்பா பிதாவை நம்ம பாட்டு படிச்சோம்ல, அப்ப என்ன என்ற முறையில நம்ம அப்பா பிதாவையும் கூப்பிட்டோம், அவர் நம்ம பிள்ளையா ஏற்றுக்கொண்டனால நம்ம அவர் உரிமையோட அப்பான்னு கூப்பிடுறோம். அந்த அதிகாரத்தில் உள்ள வல்லமை நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அந்த அப்பா பிதாவை கூப்பிடுறோம்னு சொன்னாக்கா, அவர் எனக்காக சகலத்தையும் செய்து அந்த உணர்ந்து கொண்டனால. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுதுதான் அந்த உணர்வு உள்ள ஒரு காரியத்துக்கு வர முடியும். அதான் நான் வந்து ஒரு தலைப்பு கொடுத்தேன், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்று. சரிங்களா? முதல் காரியம் வந்து வேதத்தில் வந்து நான் எப்படி இருக்கேன், கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, பிள்ளையாக. கிறிஸ்துவுக்குள் நான் பிள்ளையாக இருக்கிறேன். சரிங்களா? இப்ப முதல்ல கேட்ட மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க பிள்ளைன்னு. இப்ப உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுதா? இல்ல சங்கர் இப்படியும் வரும்னு சொல்லி மணிக்கா உங்களுக்கு தோணுதா? எதிர்பார்க்கல கேட்பேன்ட்டு. சரி, நீங்க எதுவும் உங்களுக்கு கூட எதுவும் ஃபீலிங் வருதா? கிறிஸ்துவுக்கு முதல் நம்ம பிள்ளையாக இருந்துட்டோம். சரியா? பிள்ளையாக ஏற்பட்ட வசனம் சொல்லிருச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்னவாக இருக்கிறோம் தெரிஞ்சது சொல்லுங்க. இல்ல நான் தப்பாக சொல்றேன் நீங்க கேட்டதுனால ஏன்னா சங்கரி கொண்டு வந்தானே. அம்மாவாள் ஹல்லேலூயா. நான் வசனத்துக்குள்ள போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் ஒரு காரியம், நான் கிறிஸ்துவுக்குள் பிள்ளையாக இருக்கிறேன். இயேசு அறிந்திருக்க ஒவ்வொருவரும் பிள்ளையா இருக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது ஒரு காரியம் இருக்குது. நாம் தேவனை துதிக்கும் பொழுது அப்பான்னு கூப்பிடுவோம். அவர் இன்னொரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம், அப்பா பிதா. இயேசு ராஜாவின்னு கூப்பிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாராச்சும் ராஜாவின்னு சொல்ல வந்திருப்போமா? சொல்லிப்போம் தானே? அபி சொல்லிக்கல இல்லையா? சொல்லிப்போம் தானே? ஏன்னா நம்ம அப்படி ராஜா நம்ம யாரு? உங்களை வந்து ஒரு உதுக்கு கொண்டு போல ஒரு உண்மையை நினைவூட்ட வந்திருக்கேன். சரிங்களா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள முதல் ஒரு பிள்ளையா இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம் இருக்குது, கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்காருன்னா ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கார். சங்கரு பைபிள்ல போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? போயிருமா வேதத்துக்கு? சரி, வேதத்துக்கு போட முன்பாக கர்த்தரை நல்லா பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்ம வழி நடத்துகிற விதங்கள் உண்டு. அதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம நடப்பதற்கு தான் இந்த நாளில் கூட நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்தில் நடக்க போற காரியத்தை பார்த்து 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 அப்படியே இருந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னவா வைத்திருக்கார் என்று நினைத்து நம்ம நடக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்க முடியும். அவருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். அபி படி. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. சத்தமா படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். ஓகே, அதோட போதும். இங்க வசனம் போட்டிருக்கா, நம்ம யாராக்கியிருக்காரு? ஹல்லேலூயா. நான் வேற பைபிள் எடுத்து படிக்கிறேனா? இல்லை, பட் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் வசனம் 6 சொல்லுது,
கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்காங்கன்னா, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. சரிங்க, நான் ஒரு புதுசா ஒரு கதை சொல்ல, வசனம் தான் நம்மளை ஜீவிக்க வைக்குது, வசனம் தான் நம்ம வாழ வைக்குது. அதே வசனம் சொல்லுது நம்மளை யார் ஆக்கியிருக்காரு? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அம்மாவல்லையாக்கா, முதல்ல நம்ம பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கார், இப்ப கர்த்தர் நம்மளை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கார். இது உண்மை. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம உலகத்துல வாழ்ற சக மனுஷன் மாதிரி வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கனால நாம் கிறிஸ்துவுக்குள் பிள்ளையோட அதிகாரத்தை மறந்திருப்போம். ராஜாவின் அதிகாரத்தை மறந்து கொண்டு நம்ம உலக காரியங்களை கொண்டு போயிருக்கிறது. நம்ம தான் தெளிவடைந்து நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்று அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுக்குதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஜீவனுள்ள வேதாகமம். இந்த வேதத்தை படிக்கும் பொழுதுதான் அந்த வேதம் நமக்குள்ள கிரியை செய்யும். நான் வாழ்ந்தேன், நான் கிறிஸ்துக்குள்ள, நான் சர்ச்சுக்கு போறேன் வரேன்றது ஒரு உண்மைதான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, கிறிஸ்துவனை ரட்சித்ததின் நோக்கம் என்ன, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்வது இந்த வேத வார்த்தையில் அடங்கியிருக்குது. சரிங்களா? அந்த வசனம் சொல்லுது நம்ம ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த ராஜா யாரு? நம்ம நாட்டுக்கு ராஜாவா? சொல்லுங்க. மணிக்கா நீங்க தான் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம் தேசத்து ராஜாவுக்கு இந்த இடத்துல வந்தாருன்னா மந்திரி வந்தாலும் எவ்வளவு பெரிய இது கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? அவர் இந்த பூமிக்கே ராஜா. ஆமாவல்லையா? இல்லையா? ஆமென். ஆமாவல்லையா? அது எவ்வளவு பெரிய உண்மை. ஏன்னா கர்த்தர் நம்மளை அவ்வளவு ரசித்திருக்கார். நம்மள இங்க இல்லைன்னா ஏதோ ஒரு நைஜீரியா நாட்டில் ஒருத்தன் கிறிஸ்துவ இருந்தாலும் அவர் அங்கேயும் அவர்கள் தான். அதே மாதிரி யுனைடெட்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவர் அங்களும் பிள்ளை தான், அங்களும் ராஜா தான். ஏன்னா அங்கேயும் இதே வேதம் தான் இருக்குது, அங்கேயும் இதே வல்லமையும் தான் இருக்குது. புரியுதுங்களா? கர்த்தர் நம்மளை அழைக்கிற ஒரு விதம் உண்டு. அதுதான் இரண்டாவது நம்மளை ராஜாவாக அழைக்கிறார். எப்படி மாத்திருக்கார்? அவர் ரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவுவதனால, அவர் நம்ம ஏற்றுக்கொண்டு நடப்பதனால நம் வாழ்க்கையில ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருந்து, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் ராஜாவின் அதிகாரம். ஏன் சக்கர இந்த ராஜா சொல்றீங்க? நம்மள ராஜாவோட பேக்ரவுண்ட் இல்லையே. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆமாவல்லையா அவினேஷ்? ஆமாவல்லையாப்பா? உண்மை. ஆமாவல்லையா? கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மளை வழிநடத்த விரும்புகிறார். அதுதான் இரண்டாவது ஒரு காரியம் நினைவுற்றேன். நம்ம ராஜாவாக இருக்கிறோம். ஏன் சங்கர் இந்த ராஜாவை நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா பார்க்கும் பொழுது, இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொரு ராஜாவோட நடைகள் எப்படி இருக்கும், அவர்கள் பேச்சுகள் எப்படி இருக்கும், அவங்களோட எட்டிட்டி எப்படி இருக்கும், உலகத்தில் வாழ்கிற ஜனங்களோட ஒரு அதிகாரம் கிடைக்கப்பட்ட அவங்களோட எண்ணங்கள் நடத்தைகள் எவ்வளவு புகைக்க இருக்குதோ, நேற்றும் மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நமக்கு நம் வாழ்க்கையில கர்த்தர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே யோவான் மூலியமா வெளிப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. நம்மளை ராஜாக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ராஜாவின் தன்மைகள் என்ன? நம்ம நாட்டில் பார்க்கும்போது ராஜாவின் தன்மைகள் எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு காரியம் முடிவெடுத்தாங்கன்னா அது கணக்கா இருக்கும். அது கணக்கா இருக்கும். ஏன்னா அதுக்கான டீச்சிங் போயிருப்பாங்க, அதுக்கானக்குள்ள அவங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான அவர் ரைட் தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? இல்லை நான் புதுசாக சொல்றேன்னா? ஆமாவா இல்லையா? ஒரு ராஜாவின் குணங்களை பார்க்கும் பொழுது அவரோட பேச்சுல ஒரு வல்லமை இருக்கும், ஒரு பவர். இப்ப நான் என் மகனை ஐயா நீ பின்னால போனா போவான். அதே இந்த இடத்து ராஜா இந்த இடத்துல சரி நீ அங்க போங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சோ எல்லாருமே போவோம். அதான் ஒரு அதிகாரம். ஏன்னு சொன்னா நம்ம ராஜா என்று சொல்லிட்டு சிம்பிளா விட்டுட்டோம்னா அதோட வல்லமை தெரியாம போயிடும். ஏன் இந்த மாதிரி வல்லமை கொடுத்திருக்காருன்னா, நாம் இந்த பூமியில அவரோட பிள்ளைகள் என்பது அறிந்து உணர்ந்து நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு அதிகாரத்தை நமக்குள் வைத்துக் கொண்டுதான் நடக்க முடியும். இல்லைன்னா வேதத்தில் நம்ம மறுரூபமாக்கப்படும் பொழுது எப்படி செயல்படும் இந்த ராஜாவின் தன்மைகள்? பூமியில வாழும் பொழுது இல்லப்பா நம்ம ராஜாலாம் நம்மளுக்கு சாதாரணமே போதும் அப்படின்னு நினைச்சிருக்க முடியுமா? ஒரு ராஜாவின் குணங்கள் ஒரு வல்லமையா இருக்கும். அவரோட பேச்சுகள் எப்படி இருக்கும்? ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவருக்கு தெரியும் என் பிதாவானவர் எப்படி என்னை அனுப்பியிருக்கிறாரு, ஒவ்வொரு காலத்தை செயல்பட எப்படி தெரிஞ்சனால அவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு வழிகளிலும் அவர் நடை பேச்சுகள் வித்தியாசங்கள் காணப்பட்டது. கிறிஸ்து சிலுவையில் அடியப்படுறப்ப என்ன போட்டிருந்தாங்க? மேல கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்சாங்களா இல்லையா? கொஞ்சம் பேசினீங்கன்னா பேசுவேன். ஹல்லேலூயா. அப்ப மேல என்ன போட்டிருப்பாங்க? யூத ராஜா. ஆமா, அவர் மண்ணுக்குள்ளமாய் ஜீவனை விடுவதற்கு முன்பே இதே உலகம் தான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இதே பூமி தான் அடையாளம் கொடுத்துருச்சு. அவர் யூதருக்கு ராஜா. இயேசுவை பின்பற்ற ஒவ்வொருவரும் நம்ம யார் இருக்கும்? யூதரின் சந்ததியா இருக்கும், கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கும். அப்ப அவருக்கே பூமியில நார்மலா இருக்கப்பே அவருக்கு ராஜா என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால இயேசுவை அறிந்து கொண்டிருக்க நாம் யாரும் நம்ம எல்லாரும் யாரா இருக்குன்னா ராஜாவின் சந்ததியா இருக்கிறோம். ஏன் சங்கர் இந்த ராஜாவின் சந்ததியை சொல்றேன்னு சொன்னாக்கா, நாம் இந்த பூமியில கடந்து போற ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பார்க்க வேண்டாம், நான் ஒரு ராஜாவின் சந்ததியா இருக்கிறேன், என் பேச்சுகள் எப்படி இருக்கணும், என் நடத்தைகள் எப்படி இருக்கணும். ஏன் அந்த ராஜா எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் சொன்னாக்கா அவரோட பேச்சுகள் எப்படி இருக்கும், அவர் ஒருத்தங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்,
நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது இல்லை பூமியில. ஆனா நம்ம எண்ணங்கள், நம் நடத்தைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படியா இருக்க வேண்டும், உண்மை உள்ளதா, நீதி உள்ளதா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ராஜா தேசத்தை ஆள்றான்னு சொன்னாக்கா தன்னை தன் வயிற்ற மட்டும் பார்த்துக்க மாட்டான். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தானா அவனால நீடித்து இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? இதே நம்ம நாட்டில் வந்து ராஜாக்கள் சில தவறுகள் செஞ்சு கூட நீடித்து கொண்டு இருக்குமா? இல்லை தானே, எல்லாம் மாறிக்கொண்டு தானே போவோம். அப்ப ராஜாவின் தன்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் வழிகாட்டின தன்மைகளை பிடித்து கொண்டாலே நாம் பிள்ளையா இருந்து எப்படி நடக்க வேண்டும், ராஜாவா இருந்து எப்படி நடக்க வேண்டும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீ சாதாரணம் என்று எண்ணி நீ செய்யற வேலைக்கு உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீ இப்படியே உன் வாழ்க்கையை போயிடாத. கிறிஸ்துவுக்குள்ள அவனை எப்படி தெரிந்து கொண்டிருக்கேன்னா என் பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் பேச்சு நடத்துக்காக வேற மாதிரி இருக்கும். அது வந்து பிறருக்கு நல்லதாக இருக்கும், எனக்கு அது நல்லதா இருக்கும். என்னை மட்டும் யோசிச்சுட்டு வாழ மாட்டேன், பிறருக்காகவும் நான் நல்ல குணத்தோட வாழ்வேன். அது என்ன ஒரு ராஜாவின் தன்மைகள்? ஆமாவா இல்லையா? இல்ல என் கஜானா மட்டும் சேர்த்துக்குவேன் அப்படி இருக்க முடியுமா? நீ சேர்த்தனா அவன் தம்பி வந்துடுவான். ஆமாவா இல்லையா? ஒரு உண்மையை சொல்ற. ஆமாவா இல்லையா? இப்படித்தானே இருக்கும். அப்ப கர்த்தர் நம்மளை என்ன பண்றார்? வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று கர்த்தர் அழைக்கிறார்னா ராஜாவாக அழைக்கிறார். முதல்ல நான் ஒன்று சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் விசுவாசிக்கிறபடினால உங்களை பிள்ளையாக அழைக்கிறார். இரண்டாவது கர்த்தர் உங்களை ராஜாவாக அழைக்கிறார். இந்த ராஜாவின் தன்மைகளை நம்மளுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ராஜாவோட எண்ணங்கள் எப்படி தான் இருக்கும்? கீழ்த்தனமா இருக்காது. ஆமாவா இல்லையா? இந்த சின்ன சின்ன கேஸ்ல மாட்டிக்கிறது, இந்த சும்மா வச்சுக்கோமே, ராஜா வந்து இந்த கேஸில் பிடிச்சிட்டாங்க, அதாவது சாதாரண கொஞ்சம் 17 பிடிச்சா நம்ம பேப்பரில் கேள்விப்போம். ஆனால் ராஜாவெல்லாம் கேள்விப்பட்டுருவோமா? ஆனால் அதுக்குன்னு அவங்க மறைச்சிட்டாங்க இல்லை, அவங்க லைஃப் அவ்வளோ கௌரவமாக வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ராஜாத்தி ராஜாவாக இருக்கிறார். அவர் நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேகாமத்தை புரிந்து நடக்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம யாரோட பிள்ளைகள், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டியும், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டியும் சொல்லிட்டு. அவன் அல்லேலூயா. இல்லை இன்னும் வேற மாதிரி சொல்லணுங்களா? சரி, இதுல இந்த வசனம் நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அந்த வசனம் நான் சொல்றேன் கொஞ்ச நேரம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தானே ஒரு வசனம், ஏசாயா 55 இல்லைங்க, நான் படிக்க வேணாம், 8ஆம் வசனம் இப்படி போட்டுக்கோங்க, என் வழிகள் உன் வழிகள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தர் ஏன் அந்த மாதிரி என் வழிகள் உன் வழிகள் என்று சொல்றாரு? கர்த்தரை நம்ம அறியாத இருக்க வரைக்கும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய எண்ணங்களுக்குள் நம்ம வேதத்தை நம்ம எண்ணங்களை அறிந்து கொண்டு நடக்காத வரைக்கும் நம்ம கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நான் பலவீனன் அப்படி என்று சொல்ல, கர்த்தருடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் ஆரம்பத்தை தெரிஞ்சு கொண்டாரு. என் பிள்ளைங்க இப்படிதான் கடந்து போவாங்க, ஆனா ரகசியத்தை எங்க வச்சுட்டேன்? நேற்று மீண்டும் மாறாத இந்த வேதத்தில் வச்சுட்டேன். நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது அவர் வேதத்துல ரகசியங்களை காட்டி கொடுத்து நம்மளை இந்த பூமியில தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததி எப்படியா பயன்படுத்துவார்னா பிள்ளைகளாக பயன்படுத்துவார், ராஜாவாக பயன்படுத்துவார். ஆமென். அப்போதான் நமக்கு தெரியும் எது என் நினைவு, எது கர்த்தருடைய நினைவு என்று சொல்லி. இப்ப நம்ம சொல்றப்போ எப்படி நம்ம சொல்லு, நம்ம ராஜாவா என்று சொல்றப்ப நமக்கு வேற மாதிரி எண்ணங்கள் தோணுச்சு தானே. ஆனா வேதத்தின்படி பார்த்து நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம யாரா இருக்கோம்? சொல்லுங்க சொல்லுங்க, ராஜா இருக்கீங்களா? இல்லை ரொம்ப சீரியஸா பேசுறேன், காமெடி இது பண்ணவா? இல்லை சும்மா சொல்கிறேன். ஆமாவா? நான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இவனா நம்ம வாழ்ந்தோம், கிறிஸ்துவுக்கு நம்மளோட அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், போன வாரம் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், ப்ரேயர் பண்ணார். ஆமாவா? அவர் எப்படி அந்த அதிகாரத்தை சொன்னார்? நீங்கள் இதை செய்ய முடியும், நீங்கள் அதை செய்ய முடியும். கிறிஸ்துவை உள் வாங்கி கொண்டார், அவருடைய அதிகாரத்தை உள்ளெடுத்து கொண்டனால தான் நான் கிறிஸ்துவுக்காக இப்படி செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். அப்போ இங்கே இருக்கிற நாமளும் வந்து தனிப்பட்டவங்க அப்படிலாம் இல்லை. அங்க இருக்கிறவங்க தான் இங்க இருக்கவங்க, இங்க இருக்கு அங்க. ஏன்னா கர்த்தர் யாரையும் எல்லாம் எப்படி பார்க்கறான்? எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறான். எல்லாரும் எல்லாத்தையும் பிள்ளைகளாக பார்க்கறான். அதே தான் எல்லாத்தையும் ராஜாவாக பார்க்கிறான். சரிங்களா? நான் இன்னொரு காரியத்துக்கு போக போறேன், இதையும் நீங்க திருப்பி சொல்லிதான் ஆகணும். சரி, இதோட ஜெய்மண்டுக்கு உட்காரவே மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, முதல்ல நான் சொன்னது கிறிஸ்துவுக்குள் பிள்ளை, ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள் நான் ராஜா. வேற எதுவும் தோணுதா உங்களுக்கு? நான் ஏன் அதை கேட்டுக்கிறேன்னா, நான் எடுத்தது ராங் ஆச்சு, நீங்க நேற்று கேட்டுட்டீங்கன்னா ஆமாவா இல்லையா? சரி, வேற உங்களுக்கு எது தோணுதா? நம்ம உலக காரியத்தில் பார்த்தோம். ஏன்னா உலகத்துல பிள்ளைகள் இருப்பாங்க, உலகத்தில் ராஜா இருப்பாங்க. இன்னொரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நான் வந்து ஒரு ஊழியன் என்று சொல்றேன். எப்படி சங்கர் ஊழியன் என்று சொல்றீங்க? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தத்தை செய்த ஒவ்வொரு காரியமும், அது அவர்கள் செயல்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஊழியமாக இருக்கிறது. அதான் நம்ம என்ன பண்றோம்? இயேசுவுக்காக ஊழியம் செய்த பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா பிரதர்? சரி, எடுத்துக்கொள்ளுங்க. நான் வசனத்தின் வழியே போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 18. ரோமர் 14
14ஆம் அதிகாரம் வசனம் 18 நெடுங்க. ஓகே, ரோமர் தான் கேட்டுதாங்க வாசிக்கலாம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. இங்க ஒரு வசனம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் எப்படி காணப்படுறார்? கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவன். இப்ப நான் வந்து ஒரு உங்களுக்கு வந்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்வதனால் அதே வசனம் தான் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியம் உள்ளது. அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எங்க இருக்குன்னா, நம்ம கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வது பெருசா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் பெருசு பார்த்து நம்ம வந்தனால நம்மளுக்கு என்ன, ஐயோ அப்படியா இப்படியான கஷ்டமா இருக்கும். ஆனா கிறிஸ்து நம்மளை வழிநடத்த விரும்பினால், வழிநடத்துவதை நம்ம விட்டு கொடுத்தோம் சொன்னாக்கா, அவர் ஒவ்வொரு விதத்திலும் நம்மளை இது பண்ணுவாரு. நேற்று இப்போ சர்ச்சில் கிளீனிங் பண்ணிப்பாங்க, ஆமாம் இல்லையா? அதுவும் ஒரு வகையில ஊழியம். இந்த மீடியா டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்றதுனால அது ஒரு வித ஊழியம். இதே இடத்துல பின்னால் பார்த்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் கழுத்துக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, பின்னால் வந்து நம்ம சண்டே கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க படிச்சு கொடுக்குற டீச்சிங் இப்படிப்பட்ட காரியம். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வகையில் ஊழியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்ம அழைக்கிறது ஒரு காரணம் உண்டு. கிறிஸ்துவுக்கு நம்ம யாரா இருக்கணும்னா ஊழியனார். ஊழியன் என்னது? சபையின் காரியத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம உதவி செய்வது, இறங்கி செய்வது தான் ஊழியம் என்று கர்த்தர் சொல்கிறார். புரியுதுங்களா? யாராச்சும் இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு மனுஷன் இது பண்றானா, துக்கமா இருக்கானா, நம்ம அவன் காரியம் சொல்றோம், ஆறுதல் சொல்றோமே, அது இயேசுவுக்காய் செய்யப்படுகிற ஒரு ஊழியமா இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஏன்னா வசனம் தானே போட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரங்கள் வாங்கன்னு சொன்னாரு. அப்ப வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கள் ஊழியர்கள் தான், மற்றவங்க தான் போடணும். இயேசு அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் போகும் பொழுது அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் எப்படி கர்த்தர் எப்படி பார்க்கறாருன்னா, அதை அதிகமாக நேசிக்கிறாரு. நான் வந்து புதுசா சொல்லல, அந்த வசனம் அழகா போட்டுருக்கு தானே, ரோமர் 14:18 தானே. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியம். அதாவது கிறிஸ்துவுக்கு நான் யாரா இருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியனா இருக்கிறேன். இப்ப இந்த ஊழியன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியம், அநேக காரியம் இருக்கு. ஊழியன் என்று சொன்னா நம்ம உதவின்னு சொல்லிட்டேன். ஒன்னு ஊழியன் என்று சொல்லினா எப்படி, நான் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கேன், இயேசுக்காக வாழ போறேன், ஆனா எப்படி வாழ போறேன்? இப்ப நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் இயேசுவை அறிந்திருக்கேன், இயேசுக்காக வாழணும்னு இருக்கேன், ஆனா நான் எப்படி அந்த வாழ்க்கை வாழ்வேன்? எனக்கு தோன்ற சொல்றேன், இயேசுவை அறிந்து இயேசுவை பின்பற்றுகிற முதல் இயேசுவின் சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆமா வழியா? எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை அறிந்து கொண்டாதான் நம்ம அவர் ட்ராக்ல போக முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு ட்ராக் உருவாக்கி இப்படியே நேரம் சாமானுக்கு போக மாட்டோம், டக்குன்னு ஒரு கம்பம் பாதைக்கு வந்து அடிப்போம். ஆனா பாதை ஒண்ணுமா இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஊழியன் என்று அழைக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீசர்கள் எல்லாம் வாழ்ந்தது அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆமாவா இல்லையா? அதோட இப்போ வருஷம் 2000 வருஷங்கள் கடந்துருச்சு. நாம் வாழ்ற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியனாய் கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு காரியமா இருக்கு. சரிங்களா? அப்ப நாம் அனைவரும் கர்த்தர் எப்படி அழைக்கிறார் சொன்னாக்கா, ஒரு ஊழியனாக அழைக்கிறார். சரிங்களா? ஊழியன் என்பது அவருடைய சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும். சரிங்களா? நாம் அனைவரும் ஏதாச்சும் ஒரு வழியில அவர்கள் செயல்படும் ஒவ்வொரு காரியமும் அது வந்து எப்படி ஆகுதுன்னா, கிறிஸ்துவுக்காக செயல்படும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம்? ஒரு ஊழியர்களாக இருக்கிறோம். பிள்ளைன்னு சொன்னேன், 2வது ராஜான்னு சொன்னேன், 3வது கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரு ஊழியனா இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஊழியனா இருந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் வந்து அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறார் சொன்னாக்க நம்மளுக்கு தீங்கு வருமா? கர்த்தர் நேசித்தா சொன்னா நம்மளுக்கு போராட்டம் வருமா? கர்த்தர் நேசித்தா சொன்னாக்க நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துகள் வருமா? எதுவுமே வராது. ஏன்னா கர்த்தர் பிரியமா இருக்க ஒவ்வொரு மகனுக்கும் அவரே கேடகமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்துக்கு நான் யார் என்று சொன்னால், நான் என்னவா இருக்கிறேன்? ஒரு ஊழியனாக இருக்கிறேன். ஊழியன் என்று பார்க்கும் பொழுது எப்படின்னா, மனுஷர்களோட வாழ்க்கை கடந்து போகும் ஒவ்வொரு தன்மையும் நம்ம பலவீனமா இருக்கும். எப்படின்னா, ஒருத்த முரட்டுக்காரனா இருக்கும். மொட்டாட்டம் எப்படி வச்சுக்குமே, நிறைய விதமா இருக்கும். டக்குன்னு சொல்லிட்டேன்னா ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னா ஆபத்தா பயமா இருக்கு எனக்கு. சரிங்களா? இப்ப ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கடினமான சூழலில் வாழ்ந்து வந்திருப்பான். ஆனா இயேசுவின் ஊழியன் என்று நம்ம அறிந்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன காரியங்கள் தேவை, அவனுக்குள்ள ஏற்பட்டுக்கிற காயங்கள் என்ன, அவனை எப்படி ஒரு அன்பின் வாழ்க்கையை நடத்துறது என்று சொல்லிட்டு ஒரு ஊழியன் செய்ய முடியும். அது யார் செய்ய முடியும்னா, என்னால் மட்டும் செய்ய முடியுமா? இல்லை உங்களால் மட்டும் செய்ய முடியுமா?
இங்க இருக்க எல்லாரும் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் கூட தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். நாம் தேவனோட உறவு கொள்கிறா இருக்கோம். அப்ப நம்மளுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள பலவீனமா இருக்கிறவர்களுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்றதோ, நம்மளுக்கு கொடுத்து உதவி செய்யறதோ, அது கிறிஸ்துவுக்காக நம்ம செய்கிற ஊழியமா இருக்குது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம்? திருப்பி சொல்ல மாட்டீங்களா? ஆலையில உங்களுக்கு மைக் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? அப்ப இதை இன்னொன்று, இந்த ஊழியம் செய்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. நம்ம இப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை குணங்கள் இருக்கும், இருக்காதா? இருக்கும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் தெரியும் தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இது வந்து நான் கம்பேர் பண்ணி உலகத்தில் ஒன்று சொல்லல. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்துக்குள் நடந்ததுனால நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கிறிஸ்துக்குள் வாழ்க்கை என்ன இருக்கணும்? மன்னிக்கிற இருதயம் இருக்கணும், அன்புள்ள இருதயம் இருக்கணும், விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்கணும். ஆமாவா? இது யாருக்காக செய்யறோம்? நமக்காகவா? நான் மன்னிச்சிருந்தா சேஃபா, நான் விட்டு கொடுத்தா சேஃபா? அப்படி இல்லை. இது கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ள வந்ததுனால நம்ம பிறருக்கு சாட்சியாய் நிற்பதற்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஊழியனாக அழைக்கிறார். ஒரு ஊழியன் என்பது எப்படி இருப்பான்னா, அவன் அன்புள்ளவனா இருப்பான், தாழ்மை உள்ளவனா இருப்பான், பிறருக்கு உதவி செய்யற மனுஷனா இருப்பான். சரிங்களா? இன்னொன்னு, அவனுக்குள்ள ஒரு தியாகம் இருக்கும். என்ன தியாகம் எடுத்துக்கிட்டா, இப்ப நான் சொல்ற காரியம்லாம் நம்ம எல்லாம் செஞ்சு வந்து ஒவ்வொரு காரியம் தான். நம்ம பிறருக்காக போய் ஜெபம் பண்ணியிருப்போம், பிறருக்காக போய் டைம் எடுத்து போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்போம். சரிங்களா? உலகத்தில் உள்ளவங்க அநேக அந்த மாதிரி போய் விசிட் பண்ணிட்டு வந்து போட்டோ பிடிச்சி போடுவாங்க. சரிங்களா? அது அவங்களோட காரியத்துக்காக. ஆனா கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு இருதயம் என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு கேள்விக்குறியும் இல்லாம, ஒதுக்கப்பட்டவங்களாலும் சரி, தள்ளப்பட்டவங்களாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அவர் தேடி போனார். ஆமா தானே? இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பூமிக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க முடியாத, பிணியாளிகளை சுத்தமாக்க முடியாத, பூமி எங்கும் சுற்றி திரிந்தான வசனம் இருக்குதானே? அப்ப கர்த்தர் என்ன பண்ணானா, அவருடைய தன்மைகளை நம்ம அவர் ரட்சிப்போடு நம்ம நடத்தப்பட்டனால நம்மளுக்குள்ள அந்த தன்மையை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இதை நான் சொல்றப்ப ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளோட வாழ்க்கை கர்த்தரோட பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் திருப்பி சொல்றேன், நான் சாதாரணமாக இருந்தேன் அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கு என்னை பிள்ளையை அங்கீகரிச்சிருக்காரு. அதுக்கு அவர் என்னை ஃபுல் செக்யூர் பண்ணியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு இருக்கையும் ஆட்கொள்ளாதபடி. ஒன்னு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அவர் ராஜாவை இருப்பார், அவர் ராஜாவின் பிள்ளை என்னை அதிகாரம் கொடுத்திருக்காரு. மூணாவது, என்னை ஊழியனாய் தெரிந்தவர். எதுக்கு ஊழியனாய் தெரிந்திருக்கிறார்? அவருடைய சாட்சியின்படி வாழ்ந்து காட்டுவதற்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அடுத்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவர் கிறிஸ்துவின் உடையவர்கள். அவங்க என்ன, அவங்களாம் போயிட்டு ஊழியம் போய் படிச்சுட்டு பண்ணாங்களா? கிறிஸ்துவின் தன்மை எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவரும், கிறிஸ்துவுக்காக தன் சித்தத்தை அறிந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உடையவர்கள். அவர் இயேசுவின் ஊழியர்களாக இருக்கிறார்கள். இதனோட வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தான் நம்ம அறிந்து கொண்டு அதன்படி வாழணும். சரிங்களா? நம்ம சாதாரண நம்ம சேர்ச்சுக்கு வந்துட்டு போற ஜனங்களை நினைத்து கொண்டு நம்ம எண்ணங்களை தாழ்த்தி வைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்துக்குள் என்னை எப்படி ஒரு வல்லமையா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு மூணாவது சொன்னேன், கிறிஸ்துக்குள் நான் ஊழியனா இருக்கிறேன், அவர் சித்தத்தின்படி செய்கிறவனா இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசி இன்னொரு காரியம் இருக்கு, அது நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னாக்க உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு உங்களுக்கு போரா இருக்கும்ல. கிறிஸ்துவ நான் உங்களுக்கு நாலாவது ஒரு காரியம் சொல்ல போறேன். கிறிஸ்துவுக்கு நான் யார் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்கு நான் அவருடைய சீஷனா இருக்கேன். ஆமென். ஆமா இல்லையா? ஏன்னா இயேசுவை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் மத்திய 28:19 போட்டுக்கு தானே, என் நாமத்தை அறிந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு சீஷர் ஆக்குங்கன்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அப்போ வந்து கர்த்தர் பிரித்து எடுத்தாரா? முன்னுக்கு இருக்கவங்க தான் போகணும், சைட்ல இருக்கவங்க போகணும், இல்ல பின்னாடி இருக்கணும், அப்படி இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் சொன்னார். அப்ப இயேசுவை அறிந்து கொண்டு நடக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. கிறிஸ்துக்குள் நம்மளா யாரா இருக்கோம்னா, நாம் சீஷர்களா இருக்கிறோம். சீஷர் குணங்கள் எப்படி இருக்கும், சீஷர் தன்மைகள் எப்படி இருக்கும்? ஏன்னு சொன்னா நம்மளை கர்த்தர் அப்படி உருவாக்கி தான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை உலகம் என்ன பண்ணுனா வீணாக்கும், பொல்லாப்புக்கு கொண்டு போகும், அவநம்பிக்கை கொண்டு போகும், கீழ்ப்படியாமை கொண்டு போகும், எவ்வளவோ ஒரு தவறான காரியத்தை கொண்டு போகும். சரிங்களா? இப்ப நான் இப்ப பேசுறப்ப ஒரு காரியம் நேத்தெல்லாம் நீங்க பிடிசைட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், பத்துவம் படுற இடத்துல ஒருத்தனோட வாழ்க்கை வந்து அவன் அப்படியே ஒரு மரத்துல தூக்கு மாட்டி அப்படியே தொங்கி அப்படியே இறந்த, அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு இந்த சம்பவம். அவன் கருகிட்டான். அப்ப வந்து அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒருத்தனோட மனசோட முடிவு தன்னை பெத்து வளர்த்த தாய் தகப்பன் வந்து கடந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவனுக்குள்ள அன்பு இருந்திருக்காது, அவனுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும், அவனுக்குள்ள கெட்ட குணங்கள் வந்திருக்கும், அவனுக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் வந்து அவனை அழுத்தி தன் ஜீவனை விடத்தக்க எங்க கடல் ஓரத்துல மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ரொம்ப தூரம் இல்லை, அங்கதான் இறந்த அப்படியே ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா இல்லையா? போட்டு பாத்தீங்களா இல்லையா? நேற்று ரொம்ப வைரலா இருந்துச்சு. அவனை நேற்று 2 கேஸ், அவன் 2 தூக்குமாட்ட கேஸ் நேற்று. நான் ஏன் சொல்றேன்னா, சீஷர்கள் சொன்னப்ப நான் சீஷர்கள் சொல்றேன் ஏன் காரியம் வந்தேன்னா, இயேசுவின் அன்பை பகிர்கிறவர்கள் அவனோடு பேசியிருந்தா, இயேசுவின் வார்த்தை அறிந்து அவனோடு ஐக்கியப்பட்டிருந்தா, அவனுக்கு அந்த மரணம் நேரிட்டு இருக்காது. அவனுக்கு அந்த அந்த கல்லான இருதயத்தின் தன்மைகள் தன் இருதயத்தை அப்படி கடினமாக்கி கொண்டு தன் ஜீவனை கொடுத்துருமா? யாருக்காச்சும் சாவாசம் இருக்குமா? இருக்காதானே? ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, ஒருவனும் கெட்டு போகாத படிக்கு. ஆமாவா இல்லையா? கெட்டு போவது
ஆவிக்குள்ளேயும் சரி சரீரத்திலும் சரி. சரியா? அப்ப கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு காலத்தை எப்படி அழைத்திருக்காருன்னா சீசன் அழைத்திருக்காரு. ஏன் அழைத்திருக்காருன்னா சீசன் என்றவன் போய் யார் என்ன பண்ணுவோம், போய் ஊழியம் செய்வோம். ஆமாவா இல்லையா? இங்க இருக்க நம்ம எல்லாருக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கும். இயேசு பத்தி யார்கிட்டயும் பேசியிருப்போம். ஆமாவா இல்லையா? எப்படியாச்சும் பேசாம இயேசு பத்தி சொல்லியிருப்போம். இயேசு பத்தி எப்படி சொல்லுவோம், இயேசு நல்லவரு அப்படியே சொல்லியிருப்போம். அவருடைய தன்மையில சொல்லியிருப்போம்ல, இயேசு நல்லவரியா, நான் அப்படி வாழ்ந்தேன், என் வாழ்க்கை இயேசு மாத்தினாரு. எப்படி மாத்தினாருன்னா நிறைய விதம் சொல்லிட்டு போனால, எண்ணங்கள்ல மாத்தினாரு, பிசிக்கல்ல மாத்தினாரு, நிறைய விதம் சொல்லலாம்ல. ஏன்னா இயேசுவானவர் எப்படி வேணா மாத்துவாரு. டாக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரு. சாதாரண வேலை செய்யறவங்களுக்கு இப்ப நம்ம லோ டிரைவருக்குலாம் எப்படி பேசுவோம் அப்படி பேசுவாரு. ஆமாவா இல்லையா? டிப்ளமா சென்டர்லாம் வேற மாதிரி பேசுவார். ஆமாவா இல்லையா? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யார் யார்கிட்ட எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கு நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தரை அறிந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தரை எப்படியா பார்க்கறாருன்னா அவருடைய சீஷராக பார்க்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கணும், சீஷரா இருக்கணும். மைக்கி அதருது. ஆமாவா? ரசித்து கேட்டுவோம். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவ நம்ம சொன்னல வந்து மேல ஒரு காரியம் சீசன் சொல்லிட்டு ஒரு சில காரியத்துக்கு போயிட்டேன். ஆனா எனக்கு என்ன ஒரு காரியம்னா, இப்ப நம்ம ரட்சிப்புகள் நடத்துறது, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருப்பது கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒண்ணு சீசர்கள் இறங்கி செயல்பட்டது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்டியன் என்று பேர் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு தெரியும் தானே? எப்படி கிறிஸ்துவுக்காக அந்த 12 சீசர்கள் இறங்கி போனனால கிறிஸ்டியன் என்று ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுற ஒவ்வொருவரும் சீஷர்கள். அவங்களுக்கு எந்த ஒரு டிகிரியும் இல்லை, அவங்களாம் ஒதுக்கப்பட்ட ஜனங்க தானே. அப்ப கர்த்தர் அவங்க எடுத்து பயன்படுத்த நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நம்ம ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சீஷரோட செயல்கள் எப்படி இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துச்சு. அப்ப இயேசுவோட கூட வாழ்ந்தவங்க மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் அந்த வல்லமை இருக்குமா? அப்படி இல்லையே. இயேசுக்காக வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட வார்த்தை நிலைத்திருக்கவங்க தான். சரிங்களா? இயேசுவோட சீசன் எப்படி இருப்பானா அவரோட வார்த்தை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. வார்த்தைனா வேதத்தில் உள்ள வார்த்தைகள். ஆமாவா இல்லையா? வேதத்தை தெரிஞ்சிருப்பாங்க. ஒன்னொன்னு அந்த வேத வார்த்தை தெரிஞ்சு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட வார்த்தையில உறுதியா இருப்பாங்க. அந்த உறுதி தான் சாட்சியா வாழ்வது. ஏன்னா இயேசுவின் சீசன் என்று சொல்லும் பொழுது நம்ம தான் தெரியுங்களா, வெளியில யாருமே பார்க்க வேணாம், நம்மளதான் இந்த உலகம் என்ன பண்ணும், நம்ம கிறிஸ்துவங்க சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். அப்ப நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், நம்ம இயேசுவின் சீசன் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு நான் சீசனா இருக்கேன். என் எண்ணங்கள் என்ன எப்படி இருக்குன்னா, நான் என் வார்த்தையில என்ன இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த உறுதியான ஒரு நல் வாழ்க்கை சாட்சியாக காணப்படும். அந்த சாட்சி தான் இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இல்ல புதுசா இருக்க மாதிரி இருக்கா? அப்படிலாம் சொல்லிடாதீங்க, நானும் உங்களோட ஒரு ஆள் தான். சரிங்களா? ஒன்னொன்னு இயேசுவின் சீசன் என்று அழைக்கப்படுகிற நாம என்ன பண்ணுவோம்னா இயேசுவோட நல்ல உறவு கொண்டவராக இருப்போம். சரிங்களா? நம்ம ஒன்றும் பெருசா ரொம்ப வித்தியாசமா யோசிக்க வேணாம். பெரிய பிஷப்புக்கு தான் அவங்களுக்கு தான் சீசன் என்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் தாழ்ந்தோரையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அதை நம்மளால நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தன் சீசரை அழைத்தது எப்படின்னா இயேசுவோட உறவு கொள்கிற ஒவ்வொருவரும் சரி, இயேசுவோட உறவு கொண்டு அவன் செயலை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சீசியராக இருக்கிறார்கள். இயேசுவுக்காக சுவிசேஷம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? நீங்க வேணாம்னு சொன்னாலும் சரி, வேணாலும் சரி, கர்த்தர் உங்களை அழைக்கிறது நீ என்னுடைய சீஷர். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறாரு? சீசனா அழைக்கிறாரு. சீசன் தன்மைகள் எப்படி இருக்குன்னா சொன்ன ஊழியக்காரர்கள் ஊழியர் என்று சொல்லும்போது அன்பு தன்மைகளுக்கு சொன்னல. அப்ப பாஸ்டருங்க தான் அப்படி இருப்பாங்க, லீடர்ஸ்க்கு தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு இல்லை. இயேசுவை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர் அவரை குறித்து சாட்சி சொல்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அன்புள்ளவர்களாக இருப்பாங்க, பணி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அடையாளம் யாருக்கு கிறிஸ்தவர்களாக கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம நல்லா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நம்மளெல்லாம் பார்த்தா கிறிஸ்டியனான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப ஹம்பலா இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்படி காரியம் சொல்லுவாங்க. ஏன்னா அது கிறிஸ்துவின் உடையவர்களுக்குள்ள கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதாவது அப்ப அந்த மாதிரி அடையாளம் கொண்டு வாழ்கிற நமக்கு தான் கர்த்தர் நம்ம சொல்ற நீ சீசனா இருக்கிறார். ஏன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது சொன்னல நம்ம இப்படி போய் எப்படி அணுகுவோம், அந்த அணுகுமுறைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? அவங்க பிரச்சனை தான் நம்ம தாழ்மையை நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு சில காரியங்கள் சொல்லுவோம். இப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியங்கள் நம்மளை மாற்றி எப்படி மாட்டாருன்னா இயேசுவை குணங்களை வைத்து நம்ம மாற்றுகிறார். அப்ப அந்த காரியம் நம்ம செஞ்சு கொண்டுதான் இருக்கோம். செஞ்சிருக்கோமா இல்லையா? சொல்லுங்க. நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோமா? சிஸ்டமேகா சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோமா? ஆமா தானே? அப்ப அவருக்காக நம்ம அநேக காரியம் செஞ்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறாருன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் அவருடைய சீசனை அழைக்கிறார். அதாவது எல்லா விதத்திலும் நாம் கர்த்தருக்காக செயல்படும் ஒவ்வொரு ஊழியம் செய்தோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக சீஷனா இருக்கிறோம். நம்ம தாழ்த்திக்க வேணாம். நம்மளுக்கு திருப்பி இந்த காரியம் இந்த வசனம் நான் எடுத்தது காரணமே நம்முடைய பவர் என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் இன்னும் அதிகமாய் திறக்கப்படும். அப்பதான் அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் செயல்பட முடியும். அப்படித்தானே வேதத்திலும் செஞ்சாங்க.
ஏன்னா இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அடையாளமே இல்லாம போயிடுச்சுல. ஆமாவா இல்லையா? எப்படி அவங்க செயல்பட்டாங்க? அவருக்காக அவர்கிட்ட வாழ்ந்த அந்த காரியங்களை புரிந்து கொண்டு நடந்தனாலதான் ஒவ்வொரு காரியம் செஞ்சாங்க. அந்த செஞ்சவர்கள் தான் அடுத்த எப்படி கூப்பிடுறாருன்னா அவருடைய சீசர்கள் என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் ரொம்ப போர் அடிக்குதா? ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம்? சொல்லுங்கப்பா. சொல்லு மகி. சீஷியன். ஓகே ஓகே. முதல்ல ஒரு காரியம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறது. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? நம்ம அதை மட்டும் வச்சுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை கடத்திட்டு வரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கார். ஏன் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்காருன்னா ஒவ்வொரு காரியங்களும் எப்படி செய்ய போறோம், எப்படி செய்ய முடியும் என்றது கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம அவர் ராஜாவை நம்ம அறிந்து கொண்டு நம்ம ராஜான்னு அறிக்கையிடுறோம்ல, அப்ப அந்த உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தின்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு ஊழியர் யாருக்கு எந்த விதத்தில் ஒருத்தர் பசி தாகமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு சில காரியம் கொடுத்து உதவி செய்யறோமோ அது இயேசுவுக்காக செய்யப்படுகிற ஊழியமாக இருக்கிறது. சரிங்களா? இன்னொரு காரியம், சீசன் என்று சொன்னது போல கர்த்தருடைய சாமத்தை மகிமைப்படுத்த, சாட்சியை சொல்ல, சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு நடக்கிற ஒவ்வொரு கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா தன்னுடைய சீசனாக பார்க்கிறார். சரிங்களா? இதெல்லாம் உண்மைதானே? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரி, கடைசியா ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நான் யார்? உங்களுக்கு எதுவும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று தோணுச்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம். வேற எதுவும் நான் விட்டுருக்கேன் உங்கள்கிட்ட? நீ என்ன வேற எதுவும் ஃபீல் பண்றீங்க? நம்ம ஏன்னா நான் ஏன் இந்த காரியத்தை எடுத்து நான் ஒரு வாரமா யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த காரியத்தை கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று சொல்ல பார்க்கும் பொழுது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். உண்மை, நம்ம நியூ ஜெனரேஷன். அது ஃபர்ஸ்ட் பார்ட். கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒரு முதல் காரியத்தை எடுத்து நம்ம வந்துட்டோம் கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப அடுத்தடுத்து என்ன காரியம்? என்னை பின்னால் மைக்கு முன்னுக்கு வந்தாரு. ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்ற புரியுதானே? நம்ம அந்த முதல் காரியத்தை வச்சுக்கொண்டே தான் நம்ம காலத்தை போய்கொண்டோம். நான் தப்பு சொல்லல. நம்ம தெளிவடைஞ்சு நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அடுத்த கடத்துக்கு போறதுக்கு. இப்ப எதுக்கண்டே உங்களுக்கு எல்லாம் புரியுதானே? நான் கிறிஸ்துவுக்குள்ள ஊழியன் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? ஆமா இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள நான் சீசன் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன்னா கர்த்தர் நம்மளை அப்படியே தெரிந்து கொண்டிருக்கார். ஆனா நம்ம இல்ல, அவங்க தான் ஊழியன் அப்படி இல்லை. கர்த்தருக்காய் நீ சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, கர்த்தருக்காய் நீ பாரப்பட்டு மற்றவருக்காய் நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது அது கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஊழியமா இருக்கிறது. இப்போ இன்னொரு காரியம் சொல்ல போறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நான் தீர்க்கதரிசி, ஏற்றுக்கொள்வீங்களா? முடியலையா? என்ன சங்கரே, கள்ள போதரமா அப்படின்னு? நான் இந்த கூகுள்ல தேடுவாங்களே கிறிஸ்துக்குள் நீங்க யார், கிறிஸ்துக்குள் நீ யாருக்கு தேடி பார்க்கும் பொழுது நார்மலா நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான் இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நான் இது ஆயிருக்கேன், அப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டு வாழ்க்கை ஜனங்கள் வாழ்க்கை இயல்பா இருக்கும். ஆமா வாழ்க்கை ஆமா தானே? ஆனா அப்ப தீர்க்க தரிசிக்கலாம் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள் இல்லையா? அப்ப அப்போஸ்தலர்கள் எப்படி வந்தாங்க? ஆமா இல்லையா நான் சொல்றது? அப்ப கர்த்தருக்குள் நாம் வாழ்ந்து நம்ம கர்த்தருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பரிசுத்தம் என்மேல் இருக்கு, கர்த்தருடைய தாழ்மை குணங்கள் எனக்கு இருக்கு, கர்த்தரோட நான் உறவு கொள்கிற மகனா இருக்கேன். அப்ப இன்னும் எனக்குள்ள கர்த்தரோட தீர்க்க தரிசனம் வராதா? இல்ல, தேசத்துல ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம். வசனம் போட்டிருக்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நான் போடுது. யாவர் மேலும் என்ன? லுக்குட் வட்டாரம் மட்டும் போடுவேன், ஸ்பிரிங்கில் போட மாட்டேன் அப்படி சொல்லிய. மாம்சமான யாவர், மாம்சனா மனிதர்களாக இருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் இறங்குவார். ஏன்னா எப்படி இறங்குவார்னா பாவம் செய்திருக்கிற மத்தியில் இல்ல, கர்த்தரை அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கை மனிதரும் கர்த்தரோட நேசத்தை நிமித்தம் அவர் இறங்குவார். இப்ப தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது எப்படி? அப்ப இதுக்கு முன்னாக இருந்த தீர்க்க தரிசனம் எப்படி வந்தாங்க? அவர்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்ல வேற ஏதாவது புதுசா சொல்றேன். தீர்க்க தரிசனம் என்று சொல்வது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பூமிக்கு சொல்வது. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம் கர்த்தர் வைப்பதை இந்த பூமிக்கு கொண்டு சேர்ப்பது. பாவத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு யோனாவை அனுப்புனது போல ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்புனார். ஆமாவா இல்லையா? இப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் கர்த்தரோடு நிலைத்திருந்து செயல்படும் ஒவ்வொரு காரியமா இருந்துச்சுன்னா நம்மளும் ஏசாயா போல இருக்கலாம். ஏசாயான்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? வேதத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் எப்படி எழுதுனாங்க? கர்த்தரோடு இணைந்தனால ஏற்பட்டாங்க. அப்ப நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ்கிறோமா? ஆமா இல்லையா? நம்ம கர்த்தரோடு இணைந்து தானே வாழ்றோம். நம்ம இயேசுக்காக பரிசுத்தமா இருக்கோம், இயேசுக்காக சபைக்கு போறோம், நம்ம பாவங்களுக்கு பட்ட அந்த உணர்வோடு வாழ்றோம், தப்பிதங்களுக்கு விலகி வாழ்றோம், அவளோடு ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம அவளோட உறவு கொண்டா கர்த்தர் நம்மளோட உறவு கொள்ள மாட்டாரா? கர்த்தர் நம்மளோட பேசுவார் தானே? இப்ப கர்த்தர் பேசினா எனக்கு மட்டும் பேசிக்குவாரா? சங்கருக்கு மட்டும் பேசி அப்படி சங்க மிஞ்சினா குடும்பம் அப்படி அப்படி இல்லையே. கர்த்தர் பேசினா எனக்காகவும் பேசுவாரு, என் சபைக்காகவும் பேசுவாரு.
கர்த்தர் என்னோடு பேசினார்னா எனக்காகவும் பேசுவார், என் தேசத்துக்காகவும் பேசுவார். ஏன்னா இது புதுசு இல்லையே. அப்படின்னா ஏன் கர்த்தர் யோனாவை அனுப்பணும்? ஆமா இல்லையா? எரேமியாவை ஏன் கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி வச்சிருக்கணும்? தன் தேசத்துக்காக. அப்ப கர்த்தர் நம்ம இந்த பூமியில வச்சிருக்க ஒவ்வொரு காரியம் எப்படி இருக்குன்னா, நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது, கர்த்தரோட நம்ம நல்ல உறவுகள் நடக்கும் பொழுது, கர்த்தர் நம் சபைக்காகவும் சரி நம் குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு காரியத்தை நம்மளை கொண்டு பேச வல்லமை உள்ளவராக இருக்கார். ஆமாவா இல்லையா? நம்ம நினைச்சு கூடாது பழைய ஏற்பாடுலாம் தீர்க்கதரிசி முடிஞ்சிருச்சு, அதோட புதிய ஏற்பாடுல யோவான் நான் சாங்க மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. அது தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் சொன்னப்பட்டு தானே புதிய ஏற்பாடுல வந்துச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப கர்த்தர் நடக்க போற காரியத்தை, செயல்பட போற ஒரு காரியத்தை வந்து அவர் சொல்லும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசனமா பூமியில செயல்படுது. நம்மளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நடக்கும் பொழுது ஒவ்வொரு காரியம் நடக்கும். அது கிறிஸ்துவுக்குள்ள நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இல்ல நீங்க இவ்வளவு சீரியஸா பார்க்கும்போது தெமேகா நம்மளுக்கு இந்த காடி வியாபாரம் போதுப்பா, நம்மளை விட்டுருங்க அப்படியா? நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை கொண்டு பிறருக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அது அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கோம். சரிங்களா? நான் ஏன்னு சொல்றேன்னா, திருப்பி உங்களை அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு போறேன். பெருசா பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளாம் அப்படி போக முடியாதுன்னு நினைச்சிட்டோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தாதான் நமக்கு அந்த இது வரும். கர்த்தர் சொன்னா யாரோடு கூட இருப்பேன்னு சொன்னார்ல, நான் யாரோடு கூட பேசுவேன்னு சொன்னார்ல. அப்ப கர்த்தர் பேசினார்னா, அப்ப கர்த்தர் நம்மளோட பேச நமக்கு மட்டும் பேசுவாரா? நம்ம குடும்பத்துக்காக பேச மாட்டாரா? நம்ம சபைக்காக பேச மாட்டாரா? இல்ல நம்ம பார்க்க நண்பர்களுக்காக பேச மாட்டாரா? அப்ப கர்த்தர் பேசி நம்மகிட்ட பேசி ஒரு கால் சொல்றோம்னா அது பேர் என்னது? அதான் தீர்க்க தரிசனம். தெரியுங்களா? ஒருத்தரோட பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின அநேக காரியங்கள் இருக்கு. அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனம். நிறைய சொல்லி பண்ணேன் வேதத்துல அநேக தீர்க்க தரிசனம் கர்த்தரோட வார்த்தையை பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அவருக்குள் வாழ்ந்த மனுஷங்க தான் பேசுறாங்க. இல்ல வெளிநாட்டு பேசுவாங்களா? ஹலோ, விளையாட்டு பேசுவாங்க இல்லை தானே? அப்ப கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவரு என்ன பண்ண இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். சரிங்களா? அப்ப கர்த்தரோட தீர்க்க தரிசனம் எப்படி வரும்னா, அது நமக்கு மட்டும் போவாது. தன்னை பின்பற்ற ஜனங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகள் வராத வரைக்கும், தன்னோட ஜனங்கள் பாவத்தில் இருந்தாலும் சரி உணர்த்துகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஆமா இல்லையா? தீர்க்க தரிசி கண்டா ராஜா கூட பயப்படுவாங்க. அம்மாலே வேதத்தின்படி பார்க்கும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு தீர்க்க தரிசி. இப்ப நம்ம நாட்டில் ராஜா இருந்தாங்கன்னா ராஜாவுக்கு அடுத்து ஈக்குவல் யாரை வச்சிருப்பாங்க? தீர்க்க தரிசி வச்சிருப்பாங்க. ஏன்னா தேசத்துல நடக்கிற நல்லது கெட்டது ராஜாவுக்கு தெரிஞ்சவையோ தீர்க்க தரிசிக்கு தெரியும். அப்ப நம்மள யாரு? திருப்பி நம்ம போய் ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். நம்ம இந்த பூமியில் நல்லது கெட்டு நடக்க போற வேதத்தின்படி படிச்சிருக்கோம். கர்த்தர் முழுக்க உணர்த்திருக்கிறார், பாவத்தை உணர்த்திருக்கிறாரு. அப்ப நல்லது கெட்டது நமக்கு கர்த்தர் போதித்திருக்கிறாரு. அப்ப தீர்க்க தரிசனம் எப்படி வரும்னு சொன்னா, நம்ம கர்த்தரை கேட்கும் பொழுது தேவனே இந்த பூமியை நீங்க வச்சிருக்கீங்க, அவருடைய காரியத்தை செயல்பட வச்சிருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்துவாருன்னா, அவர் நம்ம பிறருக்கு பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கார். இது உண்மைதானே? இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு என் பிள்ளை தான் தீர்க்க தரிசியா வருவான், இல்ல முன்னுள்ள அவங்க அப்படின்னு இல்லை. நம்ம தெளிவடைவோம். நமக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கொள்வோம். கர்த்தர் என்னை எப்படியா பார்த்தாருன்னா ஒரு தீர்க்க தரிசியா பார்க்க. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின ஜனங்கள் இருக்காங்க. அதெல்லாம் அவரை பின்பற்றின ஜனங்கள். சரிங்களா? அவருடைய குரலை கேட்பவன் தான் யாரு? தீர்க்க தரிசியாக இருக்கான். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப தீர்க்க தரிசி யாருன்னா, தீர்க்க தரிசியோட ஒரு பவர் என்னன்னா கர்த்தரோட குரலை கேட்கும். ஆமாவா இல்லையா? நம்ம அநேக குரலை கேட்டிருப்போம், கேட்டிருப்போம், பாடு போயிடுவோம், இல்லை யாராச்சும் பேசுறது கேட்டிருப்போம். ஆனா கர்த்தருடைய குரலை கேட்டது நம்ம என்ன கேட்டிருக்குமா? நம்ம வேதத்தின் மூலமா கர்த்தர் நம்மளோட பேசுறது தானே. ஆமாவா இல்லையா? இது கொஞ்சம் புதுசா இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ள நம்ம அந்த வாழ்க்கையை கடந்து வைக்கும் பொழுதுதான் நம்ம இந்த காரியத்தை ஏற்றுக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட காரியத்துல வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கும். நீங்க நினைக்கலாம், இல்ல சங்கரி நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், போராட்டமாவே தான் இருக்குன்னு சொன்னா, நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தரனை அழைத்த ஒரு விதம் உண்டு, கர்த்தரனை தெரிந்து கொண்ட ஒரு விதங்கள் உண்டு. அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தரனை எப்படியாய் பார்க்கிறார், அதன்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமாவா இல்லையா? சரி, எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா ஆயிட்டீங்க. நான் கடைசி சொல்லி முடிக்க வந்துடுறேன். சரிங்களா? தெளிவாயிட்டீங்களா இல்லையா? சரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கறாருன்னா, நாம் அவருக்குள் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பது என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, இந்த பூமியில இருளா இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை ஒளியாக வைப்பார். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இருக்கும் பொழுது அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதே போலதான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு ஒளியாய் நடக்கும் பொழுது இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அதுதான் இந்த தேசத்துக்கு நடக்கும் தீமைகள்லாம் இது பண்றதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ண நம்மளை ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். ஏன்னா இயேசுவை அறிந்து கொண்டு வாழ்கிறவர்களுக்குள்ளதான் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த பேச்சு பிறருக்கு நல்லதை கொடுக்கிறதா இருக்குது. சரிங்களா? அவர் சித்தத்தின்படி வாழ்கிறவனுக்கு தான் இந்த தீர்க்கதரிசியின் வரங்கள் செயல்படும். அவரோட குரலை கேட்டு அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா
தீர்க்க தரிசன வரங்களை கொடுக்கிறார். ஏன்னா சும்மா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டோம் நம்ம சொல்லுவோம்ல. ஆனா கர்த்தரை நம்பி அவருக்காக ஒழுக்கத்துடனும் தாழ்மையுடனும் அன்புடனும் கீழ்ப்படிதலும் வாழும் ஒவ்வொரு மனிதனோடும் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த பேச்சு வந்து நம்மோடு கூட போயிடாது, பிறருக்கு ஒளியாக இருக்கும், பிறருக்கு கனி கொடுக்கத்தக்கவும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, உங்கள்ட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாளோட தலைப்பு என்ன? ஆமென். மோனிகா நீங்க? சார் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஏன் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்னாக்கா, நம்ம பலவீனமாக இருந்தோன்னா நான் கிறிஸ்துக்குள்ள யாருன்னு நம்ம உணர மாட்டோம். ஏன்னு சொன்னாக்கா இந்த உலகம் நம்மளுக்கு தவறு, பலவீனங்கள், சோர்வு, கஷ்டம், பாடு எல்லாம் கொடுத்து நான் கிறிஸ்துக்குள்ள யாருன்றத உணர வைக்காம போயிடுச்சு. நான் ஒரு கால் உங்களோட மத்தியில் இருக்க சாதாரண சொல்றதுனால உங்களுக்கு ஒரு பேசாம இருக்கலாம். ஆனா நீங்க இந்த வசனத்தை யோசிச்சு நீங்க தியானிச்சு பாருங்க, உங்களோட கர்த்தர் அதிக வல்லமை உங்களுக்கு உணர்த்துவான். சரிங்களா? நம்ம சாதாரணமாக நினைச்சு போனது போதும், நிப்பாட்டி வச்சுட்டு நல்ல ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் அவர் பிள்ளையாக இருக்கிறேன். அவரோட பாவத்தை என்ன பண்ண, என்னோட பாவத்தை அவர் கழுவி நான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவரோட பிள்ளையாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் ரெண்டாவது என்ன சொன்னேன்? நான் ராஜாவாக இருக்கிறேன். ஏன் ராஜாவாக இருக்கிறேன்? வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் கழுவி நான் நடக்கும் பொழுது கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ராஜாவாக பார்க்கிறார். என்ன சங்கரி இந்த பூமியில் அப்படி இல்லை, நம்ம அவருக்காக அந்த ராஜதன்மை குணாதிசயங்களோடு வாழும் பொழுது நம்மளுக்கு ஒரு மறு வாழ்க்கை இருந்த வேதத்தில் படிச்சிருக்குமா இல்லையா? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நம்ம இந்த டைம்ல நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னா அங்கே போய் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆமாவா இல்லையா? நான் நம்மள பலவீனன்னு சொல்லல, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த வேதத்தில் ஒரு காரியம் நம்ம நினைத்து பார்த்து தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரங்களை புரிந்து கொள்ள முடியும். மூணாவது நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஊழியன். ஆமாவா? பிள்ளை, ராஜா, ஊழியன். ஊழியன் என்பது இங்கிருந்து பேசுவது மட்டுமல்ல, கர்த்தருக்காக செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் இறங்கி செய்வது கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஊழியம். அதுல எப்படி அந்த ஊழியன் எப்படி இருப்பான்னா உண்மையும் முத்தம் உள்ள ஊழியனே. ஏன் இந்த வசனம் சொல்றேன்னா, கர்த்தருக்காக செயல்படுறேன்னு சொல்லிட்டு பல விதங்கள் போராட்டங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கும். நம்ம யூடியூப்ல நிறைய காரியம் பார்ப்போம். ஆனா கர்த்தருக்காக வாழ்வது எப்படி வாழ்வானா, உண்மை உள்ளவனா வாழ்வான், தாழ்மை உள்ளவனா இருப்பான், அன்புள்ளவனா இருப்பான், நீதி உள்ளவனா இருப்பான். அதுதான் கர்த்தருடைய ஊழியன் என்று அழைக்கப்படுது. ஆமாவா? நான் ஊழியன் என்று சொல்லிட்டு நான் இப்படி உட்காந்துனால நான் என் வாழ்க்கையில் ஒரு நீதி இருக்கா, கர்த்தர் கஷ்டப்படுறவங்க முன்பாக நான் போய் உதவி செய்யறேன்னா அது கிறிஸ்துவுக்காக நான் செய்யப்படுகிற ஒரு ஊழியமா இருக்குது. சீசன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டு நடப்பான், கர்த்தருக்காக நல்ல காரியங்கள் செய்ய யோசிப்பான், கர்த்தருடைய நல்ல உறவுகள் வைத்திருப்பான், உறவுகள் வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பான், இயேசுவின் சாட்சியை சொல்கிறவன். புரியுதுங்களா? அப்ப கர்த்தருக்குள் நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு சீசரா இருக்கும். நான் கடைசியாக சொன்ன ஒரு காரியம் தீர்க்கதரிசி என்று சொன்னேன். தீர்க்கதரிசி என்று நம்மளுக்கு பெரிய பெரிய காரியங்கள் நம்மளுக்கு நம்ம அனுபவத்தில் குறைவாக இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சேர்ச்சி பற்றி நம்ம பாசங்கள் பேசுனது நம்மளுக்கு ஒரு சில காரியம் சொல்லியிருப்பாங்க, அது நிறைவேறிக்கும். அம்மாவா இல்லையா? நடந்துருக்கோம். பாச சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கு, ஆனால் நல்லா நடந்து சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம பெருசா ஆமாவா இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம மத்தியில் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் உட்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊழியர் சொல்றப்ப, கர்த்தர் வார்த்தை கொண்டு சொல்றப்ப அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா? வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு டைம் லாக்டவுன் வர்ற மணிக்கு அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. அப்போ இது நம்ம வேதத்தின்படி பார்க்க தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லை, கர்த்தர் உணர்த்தி கர்த்தர் தன் ஊழியக்காரனோடு பேசும் பொழுது அது அவங்க செயல்படுது. அதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட பேசி பிறருக்கு நம்ம சொல்கிற ஒரு சில காரியங்கள் தான் அது தீர்க்க தரிசனமாக வருது. அது எப்படின்னா அது நடந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகணும். ஏன்னா அப்படிதான் தீர்க்க தரிசனம் வேதத்தில் இருக்கு. சரிங்களா? சுய இச்சத்தின்படி சுய எண்ணத்தின்படி சொல்றது தீர்க்க தரிசனம் அல்ல. கர்த்தருடைய தியானத்தில் அப்படி இருந்து கர்த்தர் பேசுற உண்மையா நிதானித்து சொல்லும் பொழுது அதுதான் நிறைவேறும். அதுதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமா இருக்குது. இப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அழைத்திருக்கார். நாம் அதை பிடித்து நடந்து கொள்ள என்ன பண்ணுவோம்? வாஞ்சியுள்ளதாக இருப்போம். உலகத்துள்ள பாடுகளை நினைத்து கொண்டு நம் காலத்தை வெட்டி கொண்டு போனோம்னு சொன்னாக்கா, கடந்து கொண்டு போனோம்னு சொன்னாக்கா, கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்க அந்த கிரீடத்தை உணராம போயிடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா
அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் எல்லாம் எழுப்பி ஊழியக்காரன் எப்படி ஆனாங்க? அந்த வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க, அந்த வார்த்தையை விசுவாசித்தாங்க, அந்த வார்த்தையின்படி நடந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு நான் கிறிஸ்துக்குள்ள ஊழியனா இருக்கேன், ராஜாவா இருக்கேன், வல்லமையோனா இருக்கேன், நான் தீர்க்கதரிசியா இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படிதான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். நாம் நல்லா நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்ம அழைத்த ஒரு விதம் உண்டு. அந்த விதத்துக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. அதை நாம் தியானித்து அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு அது கண்படி நடக்க அதிக பலனை கொடுப்பதா இருக்கார். உலகத்தின் பாடுகள் அது எல்லா காரியமும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமாவா இல்லையா? உலகத்தில் போராட்டங்கள் கண்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்று அப்படின்னு நிப்பாட்டிட்டோம்னா அடுத்த காரியம் நம்ம செய்ய முடியாது. செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையோட வல்லங்களை நாம் தியானிச்சோம், அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? எழுந்துங்க, நம்ம கண்ணில் முடிஞ்ச பசி. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சொல். அப்படி கண்களை முடிஞ்ச செய்வோமா? வார்த்தையை நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ளவரே, அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாறாதவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதிசயம் செய்கிறவரே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் தந்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள எங்களை ஆண்டவரே அப்பா தெரிந்து கொண்ட நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இது வந்து கூட தகப்பனே அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரி சிந்தைகளை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவுக்குள்ள எங்களை பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. காரியங்கள் தவறி இருந்த எங்களை மன்னித்து ஆண்டவரே, உமது பிள்ளையின் அதிகாரத்தின்படி வாழைகள் தெரிந்து கொண்டது ஆண்டவரே. அப்பா நாங்கள் உணர்வுகளோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை பிள்ளையாய் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை ராஜாவாய் தெரிந்து கொண்டீரே, அதன்படி நடக்க எங்களுக்கு வேலையும் ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த அதிகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில ஒவ்வொரு காரியமும் செயல்படுறதுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கென்று செயல்படும் ஊழியனாய் தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நடக்க எங்களுக்கு பலனும் ஞானமும் ஆண்டவரே இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக தகப்பனே. அப்பா நீங்க ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு காரியத்துமே சுதந்திரமாய் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. உமது சீசனாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அதன்படி வாழ ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த அந்த வல்லமையான காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு தீர்க்கதரிசியானவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசியான என்ன செய்வான் என்று ஆண்டவரே அப்பா எங்களை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அந்த பலன் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உமக்குள் ஆண்டவரே நாள்தோறும் இரவும் பகலும் ஆண்டவரே உம்மையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு ஆண்டவரே உமது கண்களில் கிருபையும் வல்லமையும் இறங்கப்படுவதாக சுவாமி. அப்பா உலக பாரங்கள் பாடுகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. பரமபிதாவாகிய எங்கள் தேவனே அப்பா உம்மை பின்பற்றி உமக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்று உணரப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உலகம் எங்களை எப்படி வேணா பார்க்கலாம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உலகத்தின் கண்கள் எப்படி வேணா பார்க்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களை ராஜாவாக அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஊழியனாக அழைத்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்களை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் எண்ணங்கள் மாறலாம் ஆண்டவரே. நீரோ நிரந்தரமான தேவன் ஆண்டவரே. உமது வார்த்தை ஒன்றும் மாறதா இருக்கிறது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உமை ஆராதிக்க உமை என்னாலும் உள்ளத்தோடு நம்பிக்கையோடு வாஞ்சையோடு ஆராதனை 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 நித்தியமானவரே ஆராதனை
அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் தியானித்த வார்த்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு நாங்கள் யார் என்ற பேரன் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்படியே வழி நடத்துங்கப்பா. உமது வார்த்தையின் வல்லம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நீர் பார்த்த பார்வையின் வழிகள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தையில் உள்ள பேரன் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உமது வார்த்தையின்படி நடக்க பேரன் எங்களை ஞானத்தின் கண்களால் திறந்து ஆண்டவரேப்பா ஆவியின் வல்லமை திறந்து நடத்துவதாக சுவாமி அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரி சிந்தைகளை முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவரும் ஜீவனில் அதிகாரம் உடையவரும் வல்லமை பொருந்தியவரும் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி அன்பின் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபையில் அடுத்த காரியத்துக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவருடைய பிள்ளையா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய சீஷராகவும் ராஜாக்களாகவும் ஊழியர் செய்கிற பிள்ளைகளாகவும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகள், எந்த கஷ்டங்கள், எந்த கவலைகள் வந்தாலும் எனக்கு முன் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சிகள் நேரம் உங்கள் மத்தியில் சாட்சிகள் இருந்தால் சுருக்கமாய் சீக்கிரம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற காரியங்களுக்கு நாம் போவோம். கைகளை தண்ணி வர வைப்போமா? பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீபாவளி முடிஞ்சோடனே என் பையனுக்கு காய்ச்சல், பீசர் டைட்டஸ். அவருக்கு காய்ச்சல், அவரோட காய்ச்சல் எனக்கு ஒட்டிடுச்சு. ஒட்டி ஒரு வாரமாக உடம்பு முடியாமல் 2 நாள் வேலைக்கு போகாமல் இருந்தேன். கர்த்தர் நல்லவர். உண்மையில கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆமென். எனக்காக ஜெபித்த ஊழியக்காரர்களுக்கும் என் விசுவாசி குடும்பங்களுக்காக நன்றி. ஆமென். நாமும் மகிழ்ச்சிப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். வேறு யாரும் சாட்சிகள்? ஓகே, சாட்சிகள் இல்லையா? நம்ம அடுத்த காரியங்களுக்கு போவோம். காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய காணிக்கையும் தசம பாகங்களும் கொடுத்துருங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் கைகளில். பத்திமாக்கா வாங்கக்கா, ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. எல்லாரும் அவங்க எழுந்திரிச்சிட்டாலும் செய்வோம் காணிக்காக. ஆண்டவரே அப்பா சோஸ்ரமா அப்பா, காணிக்கைக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா. கொடுக்குற எல்லா கரங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்களா ஆண்டவரே. என்னையும் அப்போ குறையாதபடி அப்பா அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்களா ஆண்டவரே. இயேசுவோட ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you.
அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சபையின் உள்ள அறிவிப்புகள் கடந்து போவோம். எப்போதும் போல சபையில் வந்து வியாழக்கிழமை கேஷல் இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது ஏசப்பா நம்ம மகிமைக்கு நமக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம் இருக்க நம்ம வீடுகள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய கிருபை வந்து இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு காரியம் நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். நம்ம வீட்டில் துதி சத்தம் கேட்கும் பொழுது இருளின் அதிகாரம் நீங்கும், சரிங்களா? ஏன்னா தேவனை துதித்த ஒவ்வொரு இடத்துலையும் வல்லமை செயல்பட்டது. அது நம்ம வார வாரம் சபையில் செய்யும், அதே தான் நம்ம வீட்லேயும் செய்ய போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ரசிக்கப்படாத ஜனங்கள் இருந்தாலும் சரி, கூட்டி வாங்க. ஒரு ஜனமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம கர்த்தரை முன்பிட்டு நம்ம சபையில் கூட்டி வீட்டில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மத்தியில் உங்கள் ஜெபத்துக்கும் உங்கள் துதிக்கும் மத்தியில் கர்த்தர் இடைப்பட்டு பெரிய காரியங்கள் செய்வார். அது நம்ம வாழ்கிற பூமியில் வாழ்கிற காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சரிங்களா? வெள்ளிக்கிழமை சர்ச்சில் எப்போதும் போல வெள்ளிக்கிழமை பிரேயர் நடைபெறும். வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தின் மத்தியில் நீ கலந்து கொள்ளும் பொழுது தேசத்துக்காகவும் சபையின் ஊழியர்களுக்காகவும் நம்ம ஒவ்வொரு காலம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார், சரிங்களா? அப்புறம் ட்ரைனிங் வந்து நம்ம சர்ச்சுக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. சனிக்கிழமை நீங்கள் அந்த டேயை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சபையிலேருந்து ட்ரைனிங் பண்ணலாம். சபை சுத்தமாக இருக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான காரியமாக இருக்குது, சரிங்களா? பின்னால் எப்போதும் போல வைக்கப்படுற ப்ராஜெக்ட் ஜோசப்னு சொல்லி இருக்குது, சரிங்களா? இது வந்து வற்புறுத்தினால இல்லை, நம்ம மனமும் வந்து நம்ம முடிஞ்சதை ஒரு சில ஜாமான் நம்ம வீட்டு செலவெடுக்கிறப்ப நம்ம கொடுத்து வைக்கும் பொழுது அது என்ன ஆகும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கஷ்டப்பட வந்தால் கூட நம்ம அதை கொடுத்து உதவி செய்யலாம். ஏசப்பா நாம மகிமைக்காக இருக்கும், சரிங்களா? இதுதான் ஒரு காரியம். அப்புறம் வந்து நான் போன வாரம் சொன்னது போல் நம்மளுக்கு 12ஆம் மாதம் கிறிஸ்மஸ் காரியம் இருக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் இருக்கும். நீங்கள் டேக் பண்ணீங்க. இன்னொரு முக்கியமான காரியம்னா நீங்கள் சபைக்கு ஃபுல்லாக அந்த வாரம் நீங்கள் போகும்பொழுது தான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் தெரியும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் இருக்காது. அந்த 21ஆம் ஈவினிங் சர்வீஸ் நம்மளுக்கு நம்ம பிடி சர்ச்சில் கிறிஸ்மஸ் ஆராதனைன்னு சொல்லி 12ஆம் மாதம் 21ஆம் நம்ம, சரிங்களா? அதை நினைவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 22ஆம் வந்து ஸ்ராமானில் அதாவது கேரளிங் சண்டே, சரிங்களா? இப்போ கேரளிங் நடக்கும். கேரளிங் வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேரளிங் ஆராதனை நடைபெறும், சரிங்களா? 22ஆம் 23ஆம் லுக்கூட்ல, சரிங்களா? கேரளிங் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சிலர் சொல்லியிருப்பேன், சரிங்களா? கேரளிங் செய்யணும்னு சொல்லிட்டு 21, 22, 23 அந்த டேட்டை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இருக்கிற இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இணைந்து செயல்படும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். கிறிஸ்து நமக்காக பிறந்தது பூமியில் ஒரு அடையாளமாக உலகம் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாங்க. நம்மளும் அதே சந்தோஷத்தில் கொண்டாட கர்த்தர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்க இந்த காலத்தில் டேக் நோட் பண்ணிங்க. அப்போ கேரளிங்கில் இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம கேரளிங் பாட்டு பாட ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், சரிங்களா? டேக் நோட் பண்ணிங்க. இந்த 12ஆம் மாத காலத்துலேருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம சர்ச் குரூப்பில் போட்டிருப்போம், சரிங்களா? இந்த சர்ச் குரூப்பில் அதை காசு கொலெக்ஷன் பண்ணி பற்றி போட்டிருப்போம், சரிங்களா? இது வந்து நம்ம சபையில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடைபெறும். ஏன்னு சரிங்களா, நம்ம கிறிஸ்துமஸுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம், அப்போ டெக்கரேஷன் பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணங்களை போட்டு கொடுத்து அது செய்யப்படும் போது நம்மளுக்கு இதாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டில் நம்ம யாரும் இது பண்ணல. நம்ம தான் நமக்குள்ளே பார்த்து கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது என்ன பண்ணுவோம், நம்மளோட செலவுகள் இது பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம சர்ச்சில் வந்து அந்த இது போட்டுருக்காங்க, ஒரு ஃபேமிலிக்கு 100 வெள்ளின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்படி இல்லை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? என்ன பார்க்கலாம், இல்லை டோனத்தில் பார்க்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வேண்டியது இந்த கிறிஸ்மஸ் காரியத்தில் சந்தோஷமாக குடும்பமாக ஆராதிச்சு மகிழ்ச்சியாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும், சரிங்களா? டேக் நோட் பண்ணிங்க. கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்தையும் டேக் நோட் பண்ணிங்க. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா காரியம் வந்துச்சு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்குள்ளே போடுவோம், சரிங்களா? சரி, நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அவருடைய கைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் கர்த்தர் எங்களோடு இருந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்திருக்கிறேன். இன்று பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னாவை பெற்றுக்கொண்டோம். கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய களைகளை பிடுங்கி இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐயா, பிள்ளைகளை திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் போக கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகளோடு இடைப்பட்டு இருக்கிற கருவைக்காக நான் தேவனை ஸ்தோதரிக்கிறோம். ஆண்டவரே, இடைய கைகளை பரத்துக்கு நேராய் திருப்பி, ஆண்டவரே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல எங்கள் மத்தியில் செய்யப்படுவதாக, எங்கள் குடும்பத்தில் செய்யப்படுவதாக, எங்கள் தேசத்தில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒருவரை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் கைகளை கொடுத்து ஐக்கியத்தை கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.